உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். திமுகவின் 2.0 ஆட்சிதான் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி என்றும், கர்நாடகாவில் கோயிலுக்கு சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படியே மேகதாது குறித்தும் அம்மாநில முதலமைச்சரிடம் பேசியிருக்கலாமே என்றும் பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி பேட்டியளித்துள்ளார். திமுகவினுடைய 2.0 ஆட்சிதான் தவேக ஆட்சி. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. கை விரல் வச்ச மை கூட அழியல, ஆனா எல்லாரும் தவேகால போய் இணையறாங்க. அப்படி என்னதான் ஆஃபர் கொடுத்தது தவேகா? திமுகவுல இன்னைக்கு இருக்கு. சென்ற திமுக ஆட்சியில 50 விழுக்காடு இருந்தது அதிமுகவினுடைய ஆட்சியாளர்கள். அதுல மிக முக்கியமானவர் செந்தில் பாலாஜி. அப்படி அவர் என்னதான் கொடுத்தாரு அப்படின்னு ஸ்டாலினை சொல்லுங்க. முதல்ல மேகதாது அணை விவகாரத்துல பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்து தமிழகத்துக்கு எதிர்ப்பா சரி பண்றாங்க எப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீர்வளத்துறை அமைச்சர் போய் முதலமைச்சர் பார்த்தாரு, இவரு கர்நாடக முதலமைச்சர் செஞ்சு தர அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு. யாரும் அந்த அமைச்சர் சொன்னாரா காங்கிரஸ் அமைச்சர் சொன்னார் சொல்லி முதல்வர் சொல்றாரு. அதுதான் இது எப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய பொய்யை மேகதாது விவகாரத்துல காங்கிரஸ் திட்டமிட்ட ரீதியில சொல்றாங்க. டி.கே. சிவகுமார் அவர்கள் அந்த கட்சியினுடைய காங்கிரஸ் மாநிலத்துல கர்நாடக மாநிலத்துல நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை வேண்டும் என்றே திட்டமிட்ட ரீதியில தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் பகைமையை உருவாக்குவதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த ஒரு விஷயத்திற்காகவே திரு ஜோசப் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்று தூக்கி எறிந்திருக்க வேண்டும்.